கலை உலகின் ஈடு இடையற்ற பேரொளி அணைந்து விட்டாலும் தன் படைப்புகளால் அவர் பரப்பிய ஒளி வெள்ளம் ஜெகஜோதியாக காலத்தை கடந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். கைரேகை சட்டத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து பட்டிக்காடுகளை பட்டண பிரவேசம் செய்ய வைத்து உயிர் காவியங்களாக படைத்த அவரது திரை ஓவியங்களில் 16 வயதிலே படத்தில் காதல் என்பதை மெல்லிய மயிலிறகால் நெஞ்சை வருடுவதைப் போல அமைத்து உச்சகட்ட காட்சியை படத்தை விட்டு வெளியே வருகிறவருடைய மனதிலே நிறுத்திய பாரதி ராஜா புதிய வார்ப்புகளில் இதயம் எங்கே போகிறது என்ற நினைவை ஊட்டி கிழக்கே போகும் ரயிலிலே நம்மையும் அந்த ரயிலில் பயணிக்க செய்து மர்மப்பட மன்னன் ஹிச்காக்கினுடைய பிரதிபலிப்பாக அல்ல, அதையும் விஞ்சுகிற வகையிலே சிவப்பு ரோஜாக்களையும் ஒரு கைதியின் டைரியையும் படைத்ததோடு சாதிகளுக்கு அப்பாற்பட்டது காதல், மதங்களுக்கு அப்பாற்பட்டது காதல் என்பதை உணர்வு கொண்ட அந்த மாமனிதனின் புகழ் எந்நாளும் வாழும் என்று அவரது பரம ரசிகராகிய நான் நெஞ்சில் எழுந்த வேதனையோடு இதனை என் பக்கத்தில் தமிழ் இனமான உணர்ச்சியினுடைய பிரதிபிம்பமாக சிங்கம் போல மேடைகளிலே கர்ஜிக்கிற என் சகோதரன் இந்த தமிழ் மக்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டி வருகிற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் பக்கத்திலே நிற்கிறார். அவர் இப்பொழுது இரங்கல் தெரிவிப்பார். சொல்லுங்க.